கருவேப்பிலை காரத்தொக்கு செய்ய போறேங்க. கருவேப்பிலை எல்லாம் உருவி வச்சுட்டேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உருவி வச்சிருக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. வானல் அடுப்புல வச்சுக்கலாம். நம்ம 4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். நீங்க வறுத்து வந்தா கடைசியில போட்டுக்கலாம். அது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். மல்லி விதை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 1/2 ஸ்பூன், ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேற பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த எண்ணெய் கொஞ்சமா இருக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சமா ஊற்றிருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அது போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க.